அந்த மாதிரி கறி தெரியுமோ? கிழங்கும் பயலியும் ராடம் ரோஸ் பான் வாங்கி கருமோ 2 சாப்பிட நல்லா கிடக்கு. ஈஸி சார். கனடாவில் வந்து நீந்தி வந்த யாழ்ப்பாணத்து மீன். பச்சரிசி சோறும் பயலி கறியும் அந்த மாதிரி இருக்குது. மீன் குழம்பும் பயலி கறியும் காமெடிஷன் நல்லா கிடக்கு. மிளகா உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக கிடக்கு. மிளகா டேஸ்ட்டாக கொடுங்கோ. மீன் நல்ல மீன் இது. இதை பார்க்க அங்கே ஆசையாக கிடக்கும். ஏப்பிய பாருங்க எப்படி பயலி கறின்னு பார்த்தா நீங்களோ நான் பயலியே காணேன் இருக்கா இந்த நெருப்பு எழுத்து போ அந்த மாதிரி கிடக்கு. சரி எங்களை சமையல் டக்குன்னு முடியுது என்ன இப்படி சமைக்கிறது பார்த்தா ஆசையாக கிடக்கும். இப்போ ஊறுது நீங்கள் போட்டே வைக்கிற நீங்கள் உனக்கு சமைச்சா தானே தெரியும். எங்கட முறைப்படி கூட்டி வைக்க போகிறோம். பிள்ளைண்டின்னு 2 பேரிச்சம்பழம். வணக்கம் ரவோலே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமாக இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த காலையில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் முந்திங்களுக்கு தெரியும் 2 வருஷத்துக்கு மேல் கூடுதலாக நாங்கள் போட்ட காணொலி எல்லாமே சமையல் காணொலிகளாக தான் இருந்திருக்கும். அந்த வகையில் மறுபடியும் நாங்கள் சமையல் ஆரம்பிச்சிட்டோம். அது நோவலாக என்னென்னு சொன்னால் நாங்கள் மதியம் சமைக்கிற சமையல் அப்படியே நாங்கள் காணொலியாக போடுறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்ன்றது நீங்கள் ஏற்கனவே அதாவது இந்த சந்தை வீடியோவில் பார்த்துருப்பீங்கள். சந்தைக்கு அம்மா போயிருப்பா, என்னால் போயிடலாம் போயிட்டு என்றால் ஒவ்வொரு வயலுக்கு 2 கொஞ்சம் ஆஃப் அடிக்கும். இப்போ ஊசி போட போகணும், ஏற்பூசி போட போகணும். இப்போ நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம். அதாவது மீன் கறியும் மற்ற இஞ்சால பசலி மற்ற இறால் என்ன பொறிக்க போகிறீங்களோ? இறால் பசலிக்கு பசலிக்கு இறால் போட போகிறாவாம். மற்ற இஞ்சால கிழங்கு கறி எதை வைக்க போகிறா போல. அப்போ பசலிக்கு தானே அது அந்த பசலியும் கிழங்கும் இறாலும் சேர்த்து ஒரு கறி. மற்றது மீன் நேரம் போட்டது. நான் காலமாக சாப்பிடல தெரியுமோ. வெறும் பிளேண்டின்னு 2 பேரிச்சம்பழம். டயட் இல்லை, பசிக்கு சாப்பிட்ற மாதிரி ஒன்றும் இல்லை. நான் வந்ததுக்கு பெருசாக சாப்பிட்ற மாதிரி ஒன்றுமே இல்லை இங்கே. அதுதான் பிரச்சனை. இஞ்சால காட்டுங்க என்ன இருக்குன்னு பார்த்தாலும் இஞ்சால வேறங்கோ இந்த பக்கம் இந்த மரவள்ளி கிழங்கு இருக்குது. மீன் இருக்குது. என்ன மீன் இது? இது பேர மீன். ஆனால் நல்லதோ பேர மீன் நல்லம் தானே. இஞ்சால இறால் இருக்குது, கூனி இறால், குட்டி இறால் இருக்குது. மற்ற இஞ்சால ஃபசலி இருக்குது. ஃபசலி சில பேருக்கு தெரியாது. பசலி கூடுதலான ஆக்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த கறி சூப்பர். அப்படி எந்த தக்காளி இருக்குது, உள்ளி இருக்குது, வெங்காயம் இருக்குது, கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் இருக்குது. மற்றது புளித்தண்ணி புது புளி வந்துட்டு வாங்கல நாங்கள். தேங்காய் பால் உடனே தேங்காய் உரிச்சு உடைச்சு மேலே இருக்க தேங்காய் பால் தான் அரைச்ச உடன் தேங்காய் உடைச்சு உரிச்சு கிடைக்குமே உங்களுக்கு? கிடக்கு தானே சில நேரம் என்ன உடைக்க சரி வரா. நல்லதாக இருக்கு. அது ஒரு 3 வாங்கினோம்டா ஒன்று சரியில்லை. அப்படி ஒன்று சரியில்லை. அதால நான் என்னண்டா இப்போ தேங்காய் பூவை வாங்குறது. அங்கே கூடுதலாக தேங்காய் பூ வாங்குறேன். என்னடா தேங்காய் பூ தான் மாறி விடணும் வாங்குனமோ என்ன அப்படிதான் கூட. சரி, அங்கே என்னென்னா முழு தேங்காய் வேண்டாம். கனநாள் செண்டு வாரதானே வேறு நாட்டிலேருந்து வாரதால் இப்படியும் 1 பழதாகும். 3 வாங்கினா சில 3 நல்லதாக வரும். இல்லை, 100க்கு 50 வீதம் தேங்காய், 50 வீதம் தேங்காய். இந்த பூ ஒம்மாவது தான் பால். அது விலையே தான் வேந்துண்ணே விலை. ஆனால் அந்தரத்துக்கு பரவாயில்ல. ஒரு அவசர நேரங்களுக்கு நல்லா. மற்ற சமைக்க துவங்குவோமே. சமைக்க நான் இன்றைக்கு அடுப்பு முட்டி வெளியில் வச்சு சமைக்க போகிறேன். ஆனால் என்ன மீன் வேறு நினச்சி போனேன். இது வந்து விட்டா நான் என்ன மாதிரி கிடக்கோ தெரியல. தலை மட்டும்தான் கிடக்கு இவ்வளோ மூண்டும் இல்லை 3 மீன் 1000 ரூபா. ஆனால் லாபம் என்ன இங்கே பாருங்க. 3 மீன் 1000 ரூபா. நீங்கள் வேண்டைக்க முழுசாக பார்த்துருப்பீங்க. வெட்டினா அப்புறம் பாருங்க 1000 லாபம். இந்த இறால் மட்டும் 500. கொஞ்சம் பார்த்தியோ? அது அப்படித்தான். இறாலுடைய விலையை அப்படித்தான். இறாலுக்கு கொஞ்சம் 500 இல்லை 350. என்ன 1 கிலோ 350. ஆனால் அதில் அரைவாசி வைக்க போகிறோம் தெரியுமா? நாளைக்கு பொறிச்சு சாப்பிடுவோம். இல்லை நாளைக்கு என்னமோ வேறு ஏதாவது கறி வைக்க. நாங்கள் வீட்டில் சமைக்க சொதி வைக்கலாம். கத்திரிக்காய், வெள்ளைக்கறி அப்படி ஏதாவதுக்கு போட ஒரு கொஞ்சம் எடுத்து வைக்க போகிறேன். பசலி, கீரை, தூள் என்னமோ எதுவும் தேவி உதறியாக போய் எடுக்கணும்னு நான். ஆனால் கூட்டி தான் வைக்க போகிறேன். எங்கட முறைப்படி கூட்டி வைக்க போகிறேன். அது என்னண்டா மீனை போட்டு புளி உப்புகள் எல்லாம் போட்டு கூட்டி வைக்கிறது. அங்கே வந்து தாளிச்சல் வைக்கிறவ தெரியுமோ? வெங்காயங்கள், பச்சை மிளகாய், கடுகுகள், மிளகுகள், சீரகங்கள் எல்லாம் போட்டு தாளிச்சு வைக்கிறவ. ஆனால் கூட்டி வைக்கிற டேஸ்ட்டு அதில் பெருசாக வராதான். நாங்கள் அகலை அப்படி தான் செய்வோம். ஏன்னா மீன் அது கொஞ்சம் நாள் செண்டலை சாப்பிடல. அது இப்போ நான்
அப்போ ஆறினா அப்புறம் சாப்பிடும் கொண்டே ஊசி போட வேணும் ஊசி போட்டு உள்குழி செய்ய மாட்டான் நீ என்ன எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியுமோ தலைமுடி வளர்க்கப்படாது ஆறுதல வெட்டுவோம் நான் வாங்கின அடுப்பல்ல நான் வாங்கின அடுப்பு இது நீங்கள் யார் வாங்கினது தெரியாது நீங்கள் தான் போல நான் வாங்கின அடுப்பு இன்றைக்கு ஒரு மண் சட்டி பண்ணி கொண்டு வந்து விட்டேன் பருப்புக்கா நான் மச்சத்துக்கு எடுத்தியோ மாறிச்சாறு எடுத்தாலோ அடிதாம்பழம் எல்லாம் மச்சமோ என்னொரு விதறதுக்கு நம்பி சமைக்கலாம் அங்கே அபி கேட்கும் என்ன தெரியுமோ உங்களோட வயிறும் மச்சம் சைவம் அவி கட்டணும் அதுக்கு மேலே நான் கட்டினானோ நீயும் கேட்டேன் 2 வயிறு வேணுமா மச்சத்துக்கு கொண்டு சைவத்துக்கு கொண்டு நாங்கள் சட்டி பானை வைக்கிறேன் ஆனால் அதெல்லாம் அங்கே சாத்தியமாகும் இங்கே சாத்தியமாகாது இங்கே நாங்கள் சைவம் தான் மச்சம் தான் சரி நாங்கள் இப்போ என்ன சட்டியை வைங்க சட்டி வைக்கிறதில்ல அடுப்பு மூட்டை போகிறோம் இங்கே பிறகு அங்கால கூட கதைக்கலாம் வேண்டாம் கதைக்கலாம் கிடக்குது என்னால் சொண்டு முட்டை ஒட்டுது கொஞ்சம் அடுப்பாங்காலி பக்கம் திருப்பி விடுஞ்சால இங்கே அந்த இந்த பக்கம் தான் சமைக்கணும் அழிஞ்சால தேங்காய் சந்தர்ப்பம் அதிகமாக அதில் கஷ்டமாக கிடக்கடா இதெல்லாம் கிடக்குது என்ன அப்படியே பாய இஞ்சால எப்படிமா அப்படி அதில் வச்சு இதில் இருக்கேமே நான் ஒரு கைது இருந்து பழகினானெல்லாம் கனநாள் நிலத்தில் இருக்கையில் கனநாள் நிலத்தில் இருக்கையில் நிலத்தில் இதில் வந்துருங்க கதிரையில் இருக்கட்டும் இல்லை இது இருந்தல்ல கூட்ட வேணும் கறி இல்லைன்னா கூட்ட போகிறோம் கறி சரியோ கறியை கூட்டுறத பாவம் இருக்கு இந்த சட்டி வேறுங்க இங்கே கறி கூட்டுறாவா இது சட்டி நீ இப்படி வை கறி சரியோ மச்சக்கரண்டி இது மச்சமே ஓ அது மச்சம்தான் இது சைவத்துக்கு நேற்று பாவிச்சாச்சு மச்சமா 3 தலை கிடக்குது இங்கே ஆனால் லாபமா கிடாக்களெல்லாம் விலை கூடன்னு சொல்கிறவ நான் கேட்டு விலை கூட வச்சு வாங்கி போட்டேன் இங்கே வேறுங்க மீன் டேஸ்ட்லாம் தெரியும் மீன் நல்ல மீன் அவ்வளோ மீன் உண்டு என்ன இல்லை இது நல்ல மீன் இங்கே வேறுங்க மீனை கூட்ட போகிறா வேறங்கோ இருக்கா இன்னும் கூட்ட போகிறாவா மீன் போட்டாச்சு அடுத்தது உப்போ துளுப்போ உப்பு கல்லுப்பில் ஓடுறது கல்லுப்பை நீ எங்கே போக வேணும் அங்கே எங்கே வாங்க போகணும் இப்படி எனக்கு இப்படி கிள்ளி போட்டா சரி வராது கையில் தான் எடுத்து போடவும் உப்பு பாருங்க உப்பு இன்னும் கொஞ்சம் போடவும் கணக்காக போடுறது மற்றது 2வது புளி இது பின்ன புளி நாம் வச்சுட்டு போன புளி தெரியுமா வேண்டே இல்லைங்க அது புளி ஆனால் 3 வருஷத்துக்கு கிட்ட பாவிக்கலாம் நான் போகைக்க வச்ச புளி புளி இந்த கூட்டுறா வேறங்க கூட்டுறா இப்படி தான் நாங்கள் கூட்டுறது 1 2 இப்போ புளியும் மீனும் புளியும் சேர்த்தா உப்பும் புளியும் சேர்த்தாச்சு இதுதான் கூட்டி குழம்பு வைக்கிறது இது கொஞ்சம் தண்ணி வேணும் அந்த கொஞ்சம் மீன் ஊறுறதுக்கு அப்போ விட்டாச்சு வேறுங்கோ தேங்காய் விழுதுண்டு பார்த்து தான் செய்யும் தேங்காய் நாளைக்கு விடுங்க ஒன்று என்ன காஷ்மீர் தூள் இல்லாட்டி யாழ்ப்பாணத்து தூள் எங்கத்தே தூள் கடைத்தூளான நல்ல டேஸ்டாக ஆனால் நல்லா கிடக்கு நல்ல தூள் எங்கே வேணுண்டுமே நான் தெரியும் ஆனால் நல்ல தூள் நாங்களும் தூளை வச்சு பேக்கப் பண்ணி கொடுப்போமே 4 கரண்டி போட்டாச்சு 10 பார்த்து போடுவோம் ஆனால் காண மணி நினைக்கிறேன் இங்கே உரைப்பு பெருசாக சரி வராது இதை கொஞ்சம் சேர விட வேணும் இப்படி சேர விட்டா பார்க்க பிடிக்கடா உடனே சேர்ந்து விடுமே இல்லை கொஞ்சம் நான் இனி வெங்காயம் வெட்டவில்லை வேணும் அதுக்கடையில் கட்டியாக தான் வரும் போல குழம்பு ஏன்னா பால் கூட வரல வேணும் அதான் நல்ல கட்டியாக வரும் போல குழம்பு பார்க்க தெரியும் அந்த மாதிரி கறியாக வரும் வேணுங்க இனி நான் என்ன போகிறேன்னு தெரியுமா என்ன செய்ய போகிறீங்க இது வெட்ட போகிறேன் வெட்டி இது இப்படி இருக்கட்டும் இதை வந்து
முதல் பச்சை மிளகாய் இப்படி போட்டால் நல்லா, ஆனால் மிளகா உரைப்பு இல்லை, இது எடுத்து சாப்பிட நல்லா கிடக்கும். இப்படி போட்டால் அங்கே சரியான உரைப்பும் கிட உரைப்பு இல்லாததும் கிடக்கு. நான் எடுத்து மிளகா சாப்பிட்றேன், நீங்கள் இப்படி போட்டுட்டு எடுத்து சாப்பிடலாம், ஆனால் உரைப்பு இல்லை. பச்சை மிளகா போட்டாச்சு, சரிக்கும். இனி வெங்காயம், பெரிய வெங்காயம் போட போகிறேன். இங்கே பெரிய வெங்காயம் தான் நம்ம விரைக்க வாங்கி வச்சுக்கிட்டது. நான் வந்து இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் வாங்கினா அது பசலிக்கு போட போகிறேன் புரிம்பை. இது கொஞ்சம் சேரும், ஆனால் இதுக்குள்ளே கூட்டி போட இந்த வெங்காயம் வாசம் நல்லா கிடக்கும். இது வெங்காயம் சின்ன வெங்காயம் மாதிரி தான், நல்லா. இது கேரம் இங்கே இது கேரம் வெங்காயம், சின்ன வெங்காயம் மாதிரி தான். உங்கள் சின்ன வெங்காயம் கிடக்கு தானே? ஆ, ஆனால் என்ன இருந்தாலும் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு கூட சமையலுக்கு. சின்ன வெங்காயம் நல்ல நல்ல மருத்துவ குணங்கள் கிடக்குது நிறைய. நான் சும்மா சாப்பிட்றேன் தெரியுமா? என்ன தேங்காய் பூவும் போட போகிறீங்களா அதுக்கு? இது பசலிக்கு. வேறு என்னென்ன சமையல் கொலை கொண்டு வந்தீங்க கனடாவில் போய்? எல்லாம் சமைப்பேன். இந்த தேன்குழல் எல்லாம் செய்ய தெரியும். தேன்குழல் எல்லாம் செய்ய தெரியும் தெரியுமா? தேன்குழலோ? அப்போ செய்வோம், தேன்குழல் செய்வோம், உளுந்து வடை சுடுவோம், பலகாரம் சுட தெரியும். பால் ரொட்டி, மற்றது அரியதரம், முறுக்கு செய்ய தெரியும். செய்தேனா ஒரு நாள் செய்வோம். அங்கே வந்து ஈஸியாக செய்யலாம். ஏனண்டா எல்லாம் கிடக்குது, எல்லாம் வீட்டிலேயே கிடக்கும், ஒன்றும் வாங்க தேவையில்லை. ஃபுட்டா வைப்பீங்களா? ஃபுட்டு எப்போ ஃபுட்டா வைக்க தெரியுமே? புட்டு எல்லாம் ஜெத்திய மாதிரி தான் அவிக்கிறது. நெய்த்து போட்டி புட்டு சேர்வம் எல்லாம் வச்சு அங்கே பெருசாக ஒரு சமையலுடைய நின்று போடுவோம். என்ன ஒரு நாளைக்கு வச்சா 3 நாளை வச்சு சாப்பிடலாம். சரி, அவங்க இந்த களிக்கு அவிக்கு கொஞ்சம் பிடிக்காது, உடனே சமைக்கணும். ஆனால் சோறு 2 நாளைக்கு அப்படி வச்சு சாப்பிடுவோம். கறி ஒவ்வொரு நாளும் வைக்க வேணும். இப்படி சின்னனா வெட்டினா என்ன சொல்லுவோம், கறியோட கொஞ்சம் சேரும். இதுக்கு தான் இது வேணும். அங்கே வச்சு வெட்டுவினா நானும் பிடிங்க சின்னனா வெட்டினா இந்த கறியோட சேரும். அது ஒரு வாசம் வித்தியாசமாக கிடக்கும். சரியான சின்ன வட்டி இருக்கா வேறங்கோ? இல்லை, உண்மையாக பாரு இந்த கறி நீ எப்படி கிடக்குமான்ட்டு. இல்லை, சின்னனா வட்டி இருக்கீங்க, அதான் சொல்கிறேன் நான். சின்னனா வெட்டினா டேஸ்ட். இனி உள்ளி நான் இடித்து போடல, அப்படியே வெட்டி போட போகிறீங்களா? வெட்டி போட போகிறேன். இடிச்சும் போடலாம். மிளகு சீரகத்தோட இது வேறு மாதிரி, அது வேறு மாதிரி. வேறு மாதிரி ஒவ்வொரு மாதிரி வைக்கலாம். அது வேறு ஒவ்வொரு மாதிரி வைக்கலாம். இப்படி கொஞ்சத்தை சின்ன வட்டி போட்டு விட்டு மற்றது கொஞ்சம் பெருசாக போட போகிறோம் எடுத்து சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் இப்போ இது கொஞ்சத்தை ஒரு 5-6 கூட சின்ன அந்த கறியோட சேர்றதுக்காக இப்படி வெட்டுறேன். மற்றது கொஞ்சத்தை பாருங்க இப்படி 2ஆக வெட்டி போட்டு போடுறேன். ஏனென்றால் எடுத்து டக்குண்டு சாப்பிடலாம். இவியல் கொஞ்சம் கழிப்பினா நான் எடுத்து சாப்பிடுவேன். உள்ளி போட்டாச்சு. இப்படியே கொஞ்சம் வெண்டு விட்டால் சேரும். இப்போ எல்லாம் சேர்ந்து விட்டுது பாருங்க. நல்லா கிடக்கலை பார்க்க நல்லா கிட. என்ன ஏன்டா இப்படி தாண்டா தம்பி இது வைக்க வேணும். இப்படி வச்சா சேரும் கறி. ஓ, இனி தக்காளி பழம் இதெல்லாம் போட போகிறேன். நீங்கள் போட்டே வைக்கிறேன். நீங்கள் உனக்கு சமைச்சா தானே தெரியும். கருவேப்பிலை வேணுமே? சிக்கான கருவேப்பிலை நாங்கள் முந்தி போடுறே இல்லையல்லே, இப்போ கொஞ்சம் போடுவோம். இது சின்ன தக்காளி பழம். இதை இனி வெட்டினத்தை காட்டுண்டா பாருங்க. இதெல்லாம் போட்டேன் நான் தானே. இனி தக்காளி பழம் சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு, தெரியுமா? உங்களோட விட்ட போடுற தெரியாது நோக்கா நான் சாப்பிடக்க தெரிகிறேன் இல்லை. ஆனால் உங்களோட சமையல்காரர் இல்லை உங்களோட எல்லாரும் அம்மா அப்பா எல்லாம் சமையல்காரர் தானே. என்ன அவைக்கு தெரியாத சமையல் என்ன? ஊறுது இப்படியே. இனி என்னை பொருள் தெரியுமோ, இது வந்து அந்த 2வது 3வது பால் அடி
அதை இதுக்குள்ளே விட்டு இங்கே இதில் வருது. சில பேர் என்ன சொல்லணுமோ கவனிக்காமல் இந்த அடியை மூத்துவினம். அடியில் வந்து கரல் இங்கே இங்கே வேறு ஓ இங்கே கரல். ஆனால் அதை கூடாது உடம்பு கூடாது. கடைசியில் வேறு வருத்தங்கள் வரும். அதை இப்படி வடித்து தான் விட வேணும். இப்படி தேலவடியால் வடித்தாலும் அது போவிடும். ஓ இப்படி நாங்கள் இப்படி தெளிய விட்டு வடிக்க வேணும். என்னண்டு ஓ இப்படியே வச்சுட்டு நீ அடுப்போம் நெருப்பட்டி அதில் உடந்து முன்னுக்கு சரி பாலையில் வச்சு பாக்கி கிட்ட வச்சு மூட்டான் தள்ளி பண்ணார அடுப்பு மூட்டி பண்ணாரையில் அடுப்பு மூட்டி விறகு வச்சு சமைக்கும். இந்த இது வந்து அங்கே பார்க்க இப்படி சமைக்கிறது பார்த்தா ஆசையாக கிடக்கும். உண்மையாக தான். ஓ டிவியில் இப்படி நெருப்பு மூட்டி அடுப்பு மூட்டி சமைக்கிறது பார்க்க ஆசையாக கிடக்கும். எனக்கே ஆசையாக கிடக்கும். நான் திருப்பி பார்ப்பேன். பாலை கிடந்தெல்லாம் எடுத்து கொளுத்தி. சரி இங்கே வேறுங்க அடுப்பில் வைக்க போகிறேன்னா அந்த கொதிச்ச அப்புறம் அடுத்த பாலை விட போகிறேன். ஒரே இதாக விட இல்லை. முதல் பால் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் இப்போ இனி என்ன செய்யணும்? இனி இது கிழங்கு சரியோ இது பயலி எல்லாம் அந்த கஞ்சல் எல்லாம் பெருக்கி வெட்டி எல்லாம் கழுவியாச்சு. இது சூப்பர் சாமான். சட்டி பத்தாதா? அவிஞ்சா இது அந்த குறைஞ்சி போடமோ அப்போ ஓகேயாக இருக்கும். இனி இதுக்கு வந்து பச்சை மிளகா பெருசாக போட தேவையில்லை. போட தேவையில்லை. பெருசாக போட தேவையில்லை. போடலாம் ஆனால் போட தேவையில்லை. அதுக்கு தான் நான் வேறொரு சாமான் போட போனேன். இது எங்களை அம்மா காட்டி தந்த சமையல் தான் தெரியும். அந்த முறையும் படியோ தேங்காய் பூ அது என்ன அடுப்பு இங்கே வேறு அடுப்பு வச்சு விட்டுருக்க கொஞ்சம் முழுக்க வேணும் போல். அதை சொல்லி கேட்கல முதல் விழுகுதோ எரியட்டும். இந்த விழுகுதோன்னு தெரியும். இது இங்கே தேங்காய் பூ சிரட்டிக்க தேங்காய் பூ அது இந்த தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தூள் கொஞ்சம் கணக்க இல்லை கொஞ்சம் அங்கே தெரியாது பசங்களே. ஆனால் களி கொண்டு வந்து நான் காய்ச்சினான் அது எல்லாம் தண்டு தான் வந்த இலியெல்லாம் கொட்டுண்டு போச்சு. ஓ இங்கே தான் இங்கே வேறு இது தூளும் தேங்காய் பூ இப்படி குழைச்சி போட்டு இதுங்களை அம்மா காட்டி தந்தா அப்படியே நானும் செய்கிறேன். ஆனால் அந்த மாதிரி கிடக்கு. தேங்காய் அரைக்க இல்லை தேங்காய் பூ எப்படி உருண்டி ஆக்கி போட்டோம். அவள் காட்டி தந்ததை நான் அது வரைக்கும் விடையில்லை. ஆனால் நல்லா தான் கிடக்குறேன். ஒரு நாளும் இந்த கறி சரியில்லாமல் மாறையில்லை. இப்படி அவியும் டைம் போட போகிறேன். ஓ கொஞ்சம் டேஸ்ட் பெருசும் போடலாம். ஆனால் நான் அன்றைக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் வேண்டி கொண்டு வந்தேன். ஆனால் இப்போ சின்னனை போடுவோம். இந்த சிரட்டைக்கு வெட்டி போட்டு பிறகு எனக்கு தேவையில்லை. காணும் வச்சால் இங்கே புயந்து போடலாம். உனக்கு நெடுகாலம் பேசல் சமையல் என்ன சமையல்காரர் தானே என்ன என்னண்டு அப்பா சமைப்பாரு. பெரிய சமையல்காரன். கல்யாண விடு சாமத்திய விடு மற்றது எல்லாத்துக்கும் சமைக்க உங்களோட மாமா போகிறவர் என்ன மாமா இல்லோ சின்னவங்க. இந்த சிரட்டைக ஒட்டைகன்னு நல்லா கடை தெரியுமா? ஓ
ஐயோ இது இப்படித்தான் வைக்கிறது. ஆனால் நான் தாளித்து வைக்கிறேன். அங்கேயும் நான் தாளித்து வைக்கல, தர்மிலா தாளித்து வைக்கிறேன், நான் தாளித்து வைக்கிறேன். ஆனால் பெரிய அளவில் மீன் பெருசாக அங்கே சாப்பிடல. நான் இது கரண்டிக்கல இது தெரியுது இல்லை கணக்கு இப்படி கிளி பழகி போச்சு. கட்டி உப்பு தான் போடணும் என்ன? கட்டி தான் போடணும். கொண்டு வரல கட்டி. இனி இறால் என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? வைக்க போகிறேன் நிறவாசி. இன்னொரு கறிக்கு இங்கே இம்மலாம் காணும். இம்மலாம் காணும், முழுதும் போடலாம். ஆனால் இனி நான் சந்தைக்கு போகணும், காசும் வேணும். அப்போ 2 வேலையும் இல்லாமல் அரைவாசி கொஞ்சம் கூட போட்டுவிட்டு நான் குறைய வைக்க போகிறேன். ஏன்னாண்டா சொதுக்கி போடலாம். சொதுக்கி ஒருக்கா இதில் செய்ய ஆசை இறாலில். அப்போ இதை வைக்க போகிறேன். சரி, எங்களை சமையல் டக்குன்னு முடியுது என்ன? கூட்டி வைக்கிறேன். ஆனால் நாங்கள் மீன் ஒரு நாளும் தாளித்து வைக்கிறதில்ல. இங்கே வைக்கிறதில்ல, ஆனால் அங்கே தர்மிலா வைக்கிறது. நானும் சில வேளை வைக்கிறேன்னா நான் பெரிய அளவில் மீன் சாப்பிட்டதில்லை. ஆக்களெல்லாம் பேசுவேன் மீன் சாப்பிட வேணுமான்ட்டு. ஆனால் பெருசாக நான் கனவா சாப்பிடுவேன். அங்கே கனவா சாப்பிடுவேன். கனவா இஞ்சத்தை மாதிரி கிடக்கும். கனவா இஞ்சத்தை மாதிரி கிடக்கும். மற்ற நண்டும் வைக்கிறேன் நான். இருந்துட்டா நான் இஞ்சத்தை மாதிரி உடன் நண்டு வராது. உடனே வாங்கி சமைக்கிற மாதிரி வராது. ஆனால் கனவா நல்லா கிடக்கும். கனவா மற்றது மட்டன் சிக்கன் எல்லாம் ஓகே. வாசம் மணக்குது எனக்கு. மணக்குதல்ல பார்த்து கொதிச்சு விட்டு என்ன நாங்கள் இந்த பாலை விட போகிறோமா கொஞ்சம் சட்டி வானியல் பிரச்சனை. இங்கே கழுவாமல் விட்டவன் நான் அந்த மினுக்கு மினிக்கினா பெரிய அளவில் அந்த போகையில் சிலது அடுப்புகள்லையும் வச்சிருக்கினான். கொஞ்சம் தேங்காய் தான் திருவினா, கொஞ்சம் தான் திருவினா, பாதியம் விட குறைவு. மூடி போட்டு இனி திரும்ப திறப்போம். இந்த விட்ட பால் கொதிக்க குழம்பு திறந்து பார்க்க போகிறோம். மீன் குழம்பு அப்படி இருக்குண்டு கொதிச்சு விட்டு தானே. ஓ எல்லாம் கொதிச்சு விட்டுது வேறுங்க, எல்லாம் வெந்து கொதிச்சுட்டுது. நானும் இருக்க பார்ப்போம் அப்படி கிடக்கு. அந்த மாதிரி கிடக்குது. இந்த எண்ணெய் மாதிரி படர்ந்துருக்கல்லோ. இன்னும் கொஞ்சம் நாங்கள் அந்த நெருப்பு எரிக்காமல் அந்த தணலில் விட்டால் நல்ல அந்த அப்படி எண்ணெய் மாதிரி படர்ந்து வரும். ஆனால் எனக்கு அடுத்த கறியில் வைக்க வேணும். அந்த மாதிரி கறி தெரியுமோ? 2 பேரையும் இப்படி கறியை நீ சாப்பிட்ருக்க மாட்டேன். எப்படி நீ ஒரு சாப்பிட்டு பார். நான் சாப்பிடுவேன். எப்படி இருக்கு? நல்லா தான் கிடக்குறேன். கொஞ்சம் உப்பு போடணும். கொஞ்சம் உப்பு போடணும் ப்ரோ. என்ன தக்காளி பழப்பொடி, உப்பு கொஞ்சம் எனக்கு நல்லா ஆக்கடா. இந்த இதை பிடிங்கோ, நான் பச்சிருக்க அந்த மாதிரி கிடக்கு தெரியுமோ? இப்பாடி போட்டு சூப்பராக கிடக்கு. நீ யாரையும் கூட்டி வந்து சாப்பிட விட்டா அந்த மாதிரி சொல்லி நம்ம இறக்க போகிறேன்னு மத்தி போட்டுதோ இறக்கி எங்கள் மண்ணுக்கு தான் வைக்கணும். இதில் உருகி போடும். ஓ மண்ணுக்கு வைங்க. ஏன்னா பாயில் வச்சா உருகும். அடுத்து பசலிக்கறி நான் மண் சட்டியில் தான் சமைக்கிறேன். நான் இந்த இங்கேயோ இங்கே மண் சட்டியில் தான் சமைக்கிறேன். நான் இது பசலி, கிழங்கு, கீரை, குழம்பு எல்லாம் இதெல்லாம் நாம் வேண்டி வச்சேன். இந்த சட்டியெல்லாம் நாம் வேண்டி வச்சுட்டு போனேன். சட்டி அந்த பிறகு வைங்க. இதுக்கு பிறகு வைக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு இது தண்ணி அவிகிறது தண்ணியா. இனி மூடி போட்டு விறகம் வைங்க. என்னண்டு விறகம் வச்சா தான் வைக்க போகிறோம். இது என்ன இதில் கொதிச்சு விடும். இதுதான் நல்லா இந்தளத்துலேயும் பேரும் அவிஞ்சு ஓடும். இந்தளவு விறகுலேயுமே அவியும். நெருப்புக்கும் வெயிலுக்கும் நல்லா அந்த மாதிரி கிடக்குது.
மறுப்பா கிடக்குது நல்ல வடிவா நிறுத்தா இருக்கா இந்த நெருப்பு இழுத்து போட்டுக்கோ நெருப்பு இருக்கா இங்கே பாருங்க பயலியை எப்படி போட்டேன் நான் பயலியை காணேன் பயலியோட கிழங்கு தான் கூட கிடக்குது. ஓ பயலி போடைக்க நிறைய தாண்டா ஓட்டேன் நான் கொஞ்சமாக போச்சு பயலி ஆனால் அங்கால கொஞ்ச நேரம் போக இஞ்சால எரியன் எரிச்சு இங்கே பாருங்க இந்த பயலி கறியை பிடிக்கிறேன் இங்கே சின்ன இறால் இந்த சின்ன இறால் அங்கே இருந்து பார்க்கத்தான் ஆசையாக கிடக்கும் தெரியுமா இப்படி இந்த மனம் மணக்காது அங்கே சமைக்க ஆ இப்படி இந்த இந்த சாப்பாட்டு மனம் மணக்கிறதுன்னு சொல்கிறேன். மனம் மணக்கிறது வாசம் வந்து சென்று வாசம்ண்டா அது நல்ல மனம் மணக்குதுன்னு சொல்லுவீங்க. திருப்பி சொல்லட்டேன் அது பரவாயில்ல எப்படி சொல்லுங்க. எப்படி பயலிக்கறின்னு பார்த்தா நீங்களோ அந்த மாதிரி பயலிக்கறி ஆனால் நிறைய பயலி போட்டேன்னா அது கொஞ்சமாக போச்சு. ஏன்னா இப்படியே மசிக்க வேணும். நான் கீழே வச்சு மசிக்க போகிறேன். எல்லாம் டக்குன்னு சமைச்சாச்சு என்ன சமைச்சாச்சு. பசளி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அந்த பசளியை வேண்டி நீங்கள் கிழங்கும் போட்டு இறாலும் போட்டு இந்த முறையில் சமைச்சு பாருங்கோ பேர்ந்து விட மாட்டீங்க. இந்த கறியை விட மாட்டீங்க சாப்பிடுவீங்க. ஆனால் இது இந்த சுட சுட சாப்பிட்றதை விட விடிய வச்சு சாப்பிட்றதா நல்லா விடிய வச்சு சாப்பிட நல்லா கிடக்கும். ஆனால் புளிக்காமல் இருக்க வேணும் புளிக்காமல் இருக்க வேணும். தண்ணி ஊற்றி வைக்கணும் பழஞ்சோறு தண்ணி ஊற்றி வைக்கிறதோ விடிய சாப்பிட போறியோ நான் சாப்பிடல சொல்கிறேன்னா ஏப்பிய பாருங்க ஏப்பிய பாருங்க ஏப்பம் முறிஞ்சு போட்டுது. நான் இப்படி மசிக்க இப்படி முறிகிறது. இந்த கரண்டி இருக்கு கிழங்கும் பயலியும் இறாலும் நீங்கள் சமைச்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க. தேசிக்காய் புளிக்கும் தேசிக்காய் போடுறவா ஐயோ கொடாப்புளி தேசிக்காய் புளியொண்டும் விடுறேல. இப்போ போட்டை பாலெல்லாம் விடுறல. சில பேர் பால் விடுவினோம் ஆனால் அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்காது. இது அந்த மாதிரி கிடக்கும். முருக்கா சாப்பிட்டு பார்ப்போமே உப்பு புளி காணுமோ. புளி இல்லை உப்பு இந்த எல்லாம் நல்லா கிடக்கொண்டு பார்ப்போம். இந்த வீடியோ எடுக்கிற இந்த மீன் குழம்பும் பசளி கறியும் எப்படி இருக்குன்னு சேர்த்தா நீங்களும் செய்து சாப்பிடுங்க. அந்த மாதிரி கிடக்கும். ஆனால் அந்த பசளி நிறைய பேருக்கு தெரியாது. நான் தெரிய பண்ணியிருக்கிறேன். சாப்பிடுப்பேன். ஐயோ எப்படி வேணாங்க எனக்கு கோபி ஏதோ கொடுத்தாங்க பிரச்சனை சோறு இது ஓகே அது பிரச்சனை இல்லை. இன்னும் அங்கே வாழையில் விலைக்கலை வாங்குறேன். வாழையில் விலை வரிய இந்த தைப்பொங்கலுக்கு தான் ஒன்று வாங்குறது. ஒரு இலை வாங்குறது எவ்வளோ எல்லாம் இங்கே இருந்து போய்க்க விலை தான் விலை விற்கத்தானே வேணும். இதை பார்க்க அங்கே ஆசையாக கிடக்கும் அவைக்கு அங்கே இருக்கிறவைக்கு. இங்கே மீன் கறிக்க பேருங்க இந்த பேருங்கோ யாழ்ப்பாணத்து தக்காளி பழத்தில் மீன் கறி. தக்காளி பழத்துலையே மீன் குழம்பு மீன் குழம்பு மீன் இல்லை மீன் குழம்பு. தக்காளி பழம் யாழ்ப்பாணத்து தக்காளி பழம் இல்லை. இங்கே வேறு யாழ்ப்பாணத்து மீன் கனடாவில் வந்து நீந்தி வந்த யாழ்ப்பாணத்து மீன். இந்த இதுக்கு கரண்டி இல்லை சைவ கரண்டி எடுத்தரையில் என்ன சோறுன்னு சொல்லும் புழுங்கல் அரிசி புழுங்கல் அரிசி அங்கே அலசிடா குத்தரிசி இது உங்களை காணி நெல் தானே. இவன் காணிக்க விளைஞ்ச நெல் தெரியுமோ. அந்த அரிசியில் குத்தி எடுத்த நெல் போன வருஷத்தான இந்த வருஷத்தான் போன வருஷத்தான் இந்த வருஷம் இல்லை போன வருஷம் இந்த வருஷம் இல்லை போன வருஷம் காணுமா. பவி டயட் ஒன்றும் இல்லை சாப்பிட இல்லாது சாப்பிட கொப்பாவும் கொஞ்சம் தான் சாப்பிடும். ஆனால் இந்த இதுக்கு நல்லா கிடக்கும். என்ன சரி அங்கே இங்கே பயலிக்கறி பாருங்கோ. இது விடியப்புறம் சூப்பராக இருக்குது நிற்கிற மாதிரி இல்லை. பச்சரிசி சோறும் பயலிக்கறியும் ஏதோ பீட்ரூட் கறி வைக்கிறேன்னு சொல்லி தயிர் வாங்கி வச்சுருந்தீங்க நீங்கள். பீட்ரூட் கறி இல்லையடா சாம்பார்.
காணுங்க எனக்கு குடி போட்டு இந்த வேறங்க பயலி கறியை பச்சரிசி சோறும் பயலிக்கறி. இந்த இதால் கறியை கிலோ கிட்ட வந்து இந்த இதை பார்த்து எண்ணெய் உடந்துல சொன்னேன். அப்படியே கொஞ்ச நேரம் வச்சா எண்ணெய் உடந்து வேறு. எனக்கு தலை வேண்டாம் இந்த இந்த துண்டை போங்க. இது வாழை பிடிக்கும், எனக்கும் வால் தான் பிடிக்கும். வால்மீ ஈஸி சாப்பிட்றது. அது தக்காளி பழத்தம் எல்லாம் சாப்பிட வேணும். காணும் காணும் அடுத்த ஆளுக்கு. இங்கே வேறுங்க உள்ளி எல்லாம் வருகுது. இங்கே முறிமி எனக்கு இந்த வாழம் இந்த வாழை பக்கத்து முறியும் தான் பிடிக்கும். இப்போ தக்காளி பழம் எல்லாம் போட்டு வைக்கிறீங்களா முந்தி? ஓ முந்தி போடுறேன் நான், பெருசாக போடுறேன். ஆனால் இப்போ அந்த தக்காளி பழம் போடைக்க நல்ல டேஸ்ட். இப்போ என்னென்னு சொன்னால் சுட சுட சாப்பாடு என்னென்று வேக்க போது அது இப்போ அது போ உனக்கு பிரச்சனை டேஸ்ட்டு தெரியாது. தெரியுது டேஸ்ட்டு தெரியும். மேல் இதில் பட விடக்கூடாது. இந்த சொன்னேன் இந்த மிளகா நான் பட்டைக்க, ஆனால் இந்த குழம்புக்க போட்டு எடுத்து தனியாக உரைப்பே இருக்காது, நல்லா கிடக்கும். இந்த தனியாக சாப்பிடும் நல்லா தான் கிடக்கு. பழகிட்டா என்னடாக்க போய் சமைக்க. 1 கிலோ மிளகா 120 ரூபா இன்றைக்கு. இன்றைக்கு 1 கிலோ 120 ரூபா பச்சை மிளகா. குறைஞ்சி விட்டோம். முதல் என்ன விலையண்டே நான் தெரியல. முதல் என்ன விலை இங்கே வேறுங்க. இன்னும் மிளகா உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக கிடக்கு. மிளகா டேஸ்ட்டாக கொடுங்க. மீன் நல்ல மீன் அது. நாங்கள் வேண்டாமே வந்த நாங்கள். நான் சீலா மீனுக்கு போனோம், வேண்டாம் வந்துட்டு போய் வாங்கிக்கொண்டு வந்தேன். இதுக்கு என்ன பேர்? வேறையும் நல்ல மீன் தான். வேற மீன் என்ன கலங்கண்ணி பேர் யோசி. கலங்கண்ணி பேரும் போதே பேர் தான் ருசி கூட. மாதர் கடல் மீன் தான் ருசி கூட. இது எந்த மீன் டேஸ்ட்டில் தெரியும். வேண்டு 4 டான் பார்க்கும். வேண்டால் இந்த இடம் தெரியும். டேஸ்ட்டு நல்லா தான் கிடக்கும். மீன் குழம்பும் பயலி கறியும் காம்படிஷன் நல்லா கிடக்கு. அது வந்து என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த பயலியும் மீன் குழம்பு அதை டிப்பட்டி விட ஓகே சேர்த்து அது சொல்லுங்க. இங்கே பாருங்க, இந்த பயலியும் மீன் குழம்போடையும் பானும் சாப்பிட நல்லா கிடக்கு தெரியுமோ. ரோஸ் பான் வாங்கி கருமோ 2 சாப்பிட நல்லா கிடக்கு. உரைப்பு இல்லை, உரைப்பு இல்லை, கணக்காக இருக்கு. இல்லை தான் கிடக்கு. என்ன சாப்பிடு மொத்தம் வைக்க போகிறோம். சத்தான சாப்பாடு. இது சரியான சத்தான சாப்பாடு. சத்தான சாப்பாடு. மீன் குழம்பு, பசல், இறால், தேவையான எல்லா சத்துமே கிடக்குது. புரோட்டீனுக்கு மீன் கிடக்குது, அந்தாள கிழங்கு, கீரை கிடக்குது. திறமையாக இருக்குது. கிருஷி அந்த மாதிரி இருக்குது. இல்லை பொய் சொல்லாமல் சொல்லு, உண்மையாக தான் சொல்லு. பொய் சொல்லாமல் சொல்ல வேணும். என்ன மாதிரி கிடா உண்மையாக மட்டும் சொல்ல வேணும். நாங்கள் இல்லாங்க பவி சாப்பிட்டு இல்லை அம்மா அப்பா நல்லா காய்ச்சுவா. அவ நல்லா காய்ச்சுவா. உள்ளி போட்டேன் அந்த 2ஆம் வட்டி. இதுக்கு தான் போட சொன்னான். எடுத்து இப்படி உடனே சாப்பிட. யார் பவி சமைப்பினா உங்களோட அம்மாவோ அப்பாவோ? 2 பேரும் சாப்பினா அவள் கொஞ்சம் கனடா போன உடனே கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத மாதிரி கனடா ஸ்டைலில் சமைக்க தெரியும். ஒப்பாக்கு சமைக்க தெரியா? ஆவாது நல்லா சமைக்க தெரியாது. அப்படியே மீனையும் போட்டு உப்பையும் போட்டு புளியும் விட்டு தூளையும் போட்டு. அப்போ நான் கேட்க சமைக்க தெரியாண்டு சொல்கிறது, சமைக்க ஒன்றுன்னு சொல்கிறது போல. சமைக்க தெரியுமா? இந்த கத்திரிக்காய் கறி எல்லாம் காய்ச்சி சூப்பராக. ஓ கத்திரிக்காய் கறி அப்போ பேர்ந்து நானே எங்கேயாலும் எங்கேயாலும் இப்போ கிளினிக்கு போனால் குப்பா சமைக்கும். பச்சரிசி சோறுக்கும் பயலி கறிக்கும் இங்கே அவி சோறு முடிச்சு போட்டான் பவி. தேவையான சாமான்டா. இதுக்கு இந்த களி போடு கிளிக்கு சாப்பிட. சோறு கூட அந்த பிளேட்டு இல்லை அந்த மாதிரி சமையல் இங்கே அவிய பாருங்க, ஒருக்க பாருங்க. அவிஞ்ச வேந்து சாப்பிட்றான் பவி. இதுக்குள்ள எடுத்து நான் இனி போட்டு திரும்ப சாப்பிட போகிறேன்.
ஆனால் நல்ல சாப்பாடு நல்ல சமையல் பசலிக்கறி கூடுதலான ஆக்களுக்கு தெரியாது. நீங்கள் வேண்டி கூடுதலாக சந்தேக சில சந்தைகளில் இருக்கும், வேண்டி சமைச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த முறை இப்படி சமைச்சா. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.